திருச்செந்தூரில் கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் கடல் என்ன காரணம் தெரியுமா? முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் வெளி மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி குடும்பத்தோடு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக திருச்செந்தூர் கடல் கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. எப்பொழுதும் நீல வண்ணத்தில் காட்சியளிக்கும் திருச்செந்தூர் கடல் தற்பொழுது கருப்பு வண்ணத்தில் அலைகள் அதிகமாக காட்சியளிக்கிறது. இதனால் பக்தர்கள் அச்சத்துடன் நீராடி வருகின்றனர். மேலும் கடற்கரை பகுதியில் கருப்பு நிறங்கள் படிந்த மணல்கள் ஆங்காங்கே கரை ஓரத்தில் ஒதுங்கி உள்ளன. எனவே ரசாயனம் கலந்த கழிவுநீர் ஏதும் கடலில் கலக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்ததால் ஒரு வாரமாக கடலுக்குள் காற்றின் திசை மாறும் நிலை ஏற்படும். அந்த சமயங்களில் கடற்கரை பகுதியில் கடல் பெருக்கு ஏற்படும். அப்படி கடல் பெருக்கு ஏற்படும் சமயங்களில் கடலின் அடிப்பகுதியில் உள்ள மணல் கிளறி கடல் தண்ணீர் குழம்பிய நிலையில் கருப்பு நிறத்தில் மாறி காணப்படும். அதனால்தான் தற்பொழுது திருச்செந்தூர் கடல் கருப்பு நிறத்தில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது.